ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். 22 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வருது. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டுத்துலையும் நீங்கள் வந்து ஐஃபோன் வாங்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். நிறைய பேருக்கு இதில் ஐஃபோன் வாங்கலாமா, ஒரிஜினல் தான் வருமா அப்படின்ற டவுட் வந்துனே இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேட்டட் செல்லர் தான். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வாங்கலாம். பட் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா வாங்கின மோஸ்ட் ஆஃப் த ஐஃபோன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் தான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஐஃபோன் 11 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலில் வாங்கியிருந்தோம். ஐஃபோன் 12 வந்து போன வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கியிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில். ஐஃபோன் 12 மினி பார்த்தீங்கன்னா நம்மளே வாங்கியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் போன வருஷம் வாங்கியிருந்தோம். அது இல்லாமல் ஆப்பிள் வாட்ச் அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்துலேயும் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதில் ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு கேஷ் ஆன் டெலிவரி பேமெண்ட் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கார்டில் பண்ணுறீங்கன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். கிரெடிட் கார்டில் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபைன். ஏன்னு வந்து போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். மறுநாளே வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஆர்டர் வந்துடும் வீட்டுக்கு. வரும்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்துனே ஓப்பன் பண்ணணும். ஏன் வீடியோ எடுத்துனே ஓப்பன் பண்ணணும்னா, சப்போஸ் அதில் ஃபோன் இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானுக்கு அமிச்சிங்கன்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. சரி, அந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான், நடக்கவே நடக்காது. இது வந்து ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து நடக்கிறதே கிடையாது. ஃப்ளிப்கார்ட் கரெக்டாக அனுப்பிச்சிருவாங்க. நடுவில் ஏதாவது பண்ணி அந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபோன் பதில் வேறு ஏதாவது வர வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டாம். அப்படி வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துனே ஓப்பன் பண்ணுறதுனால அதை வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானுக்கு அமிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் வாங்க அப்படின்னு சொன்னல. ஏன்னா கிரெடிட் கார்டுனா நம்ம கையில் இருக்க காசு போகாது. அது வந்து தானாக ரிட்டர்ன் ஆகிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, பட் என்ன லாஸ்னால் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு ஃபோன் கிடைக்காது. திருப்பி அந்த ப்ரைஸ்க்கு ஃபோன் இருக்காது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் வாங்கினீங்க அந்த ஃபோன் வந்து லைட்டாக ஏதாவது ஸ்க்ராட்சு இல்லை ஏதாவது டேமேஜாக இருக்க வாய்ப்பு இல்லை. 99% வாய்ப்பு இல்லை. அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா, அகைன் வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானுக்கு வீடியோ எடுக்கிறோம்ல, அதிலே வந்து அந்த வீடியோவிலே கவர் பண்ணி நீங்கள் வந்து அமிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தந்துடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ரீப்ளேஸ் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் கிடைக்காது. லெட்ஸே நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 13 இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர ஒரு 2 நாள் ஆகுதுன்னா அப்போ அதோட ப்ரைஸ் 55,000 இருக்கும், இல்லை 60,000 இருக்கும். ஸ்டாக்கே இல்லாமல் கூட போகலாம். அதனால் அவங்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்கள் காசு உங்கள் கையில் வந்துடும். ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது என்னை பொறுத்தவரைக்கும் கஷ்டமே கிடையாது, ஈஸியாக பண்ணலாம். ஏன் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் வந்து இந்த மாதிரி பயம்லாம் இருக்குன்னா, நிறைய வீடியோஸ் வந்து வருது பிரிக் வச்சு வந்துடுது அப்படின்னு. பட் எது இருந்தாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் என் சைடில் நான் சொல்கிறேன். இது எல்லாமே உங்கள் ரிஸ்கில் இது பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு வந்து வாங்கிடாதீங்க. உங்களுக்கு இவ்வளோ பயமாக இருந்தால் நீங்கள் வந்து apple.com/in வாங்கலாம். ஆர் நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் வாங்கலாம். பட் ஸ்டோரில் போய் வாங்கினா என்ன பிரச்சனைனா, 70,000 ருபீஸ்க்கு தான் ஐஃபோன் 13 வாங்க முடியும். அதுக்கு மேலே HDFC கேஷ்பேக் கொடுக்கலாம். மேபி ஒரு 3,000 4,000 கம்மியாக இருக்கும். அந்த ப்ரைஸ் இப்போ அப்படியே டேரெக்டாகவே ஆன்லைனில் இப்போ இருக்குது. சேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 66க்குலாம் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் டீலில் வந்து ஐஃபோன் வாங்கினா ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் மட்டும்தான் தருவாங்க. ஆர் இந்த மாதிரி அதர் ஆன்லைன் சைட்ஸ் தருவாங்க. அதை விட்டு உங்களுக்கு வந்து ஸ்டோர்லலாம் உங்களுக்கு வந்து பெஸ்ட் டீல் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப 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 பயமாக இருக்குது, எனக்கு கான்ஃபிடன்ஸே வரல, நிறைய ஆன்லைனில் வாங்கினதே இல்லை, எங்கள் வீட்லேயும் திட்டுறாங்கன்னா நீங்கள் அப்போ ஸ்டோரில் வாங்கிக்கோங்க. ஓகே, ஃபோன் வாங்கி முடிச்சாச்சு. இது ஒரிஜினலா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஆப்பிள் வாரண்டி செக்குன்னு கூகுளில் அடிங்க. அதில் ஒரு வெப்சைட் வரும். அதில் போய்ட்டு உங்களோட சீரியல் நம்பரை போடுங்க. அதுவே வந்து வந்துடும் எல்லா டீட்டெயில்ஸும், எவ்வளோ நாளைக்கு வாரண்டி இருக்குது எல்லாம். இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் செக்னே சொல்லலாம். வெப்சைட்டில் செக் பண்ணாலும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஒன்றுமே பண்ணதால நீங்கள் நேரில் இருக்க ஸ்டோருக்கு எடுத்துன்னு போய்ட்டு இது ஒரிஜினலான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பயம்லாம் தேவையில்லை. மோஸ்ட்டாக வந்து 99% நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் வரது, ஸ்க்ராட்சோட வரதுலாம் நடக்கவே நடக்காது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில். நான் 6S முதல் கொண்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 6Sலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடியே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கிறேன். ஸோ 6S 33,000 அப்போ விற்றுது. 50,000 ருபீஸ்க்கு சேல் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஆஃபர் போட்டு 33க்கு வந்தது. அப்போ முதல் கொண்டு வாங்கினா எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. இந்த ஆப்பிள் வாட்ச் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்தில் தான் வாங்கினேன். ஆப்பிள் பென்சில் எல்லாமே வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நான் வந்து ஸ்டாக் வந்து நியூ ஸ்டாக்கு
இப்போ தான் ஐஃபோன் 14 லான்ச் ஆயிருக்கு. இப்போ நான் ஐஃபோன் 14 வாங்கினா ஃப்ளிப்கார்ட் எனக்கு வந்து ஸ்டாக் கிடைக்காது அமேசானில். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரோட சேமாக இருக்கும்ன்றதுனால நான் லாஸ்ட் டைம் ஐஃபோன் 13 ஸ்டோரில் வாங்கியிருந்தேன், ஐபேட் வந்து ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். பட் மற்றபடி எனக்கு ஆஃபர் கிடச்சா நான் கன்ஃபார்மாக ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் தான் வாங்குவேன். அதில் வர யூனிட்ஸும் ஒரிஜினல் தான். ஐஃபோன் ஆத்தரைஸ்டு செல்லர்ஸ் அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட ஆத்தரைஸ்டு செல்லர்ஸ் தான் அவங்களும். சரி, ஓகே, வாரண்டிலாம் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கன்ஃபார்மாக கவர் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 அப்புறம் 8 ஐஃபோன் 8 கூட நான் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்ததுன்னா எடுத்துன்னு போய் கொடுத்தா அவங்க வந்து நீங்கள் ஸ்டோரில் போய் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, ஒரு பூர்விகாவோ ஆப்பிள் அஃபிஷியல் ரீசெல்லர்ஸ் கிட்ட போய் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்தோ அமேசான்லேருந்து அந்த இன்வாய்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் காமிங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்கிட்ட வந்து இன்வாய்ஸ் கேட்டதே இல்லை. நான் வந்து ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் தான் வாங்கினேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் அது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அவங்க என்கிட்ட இன்வாய்ஸ் கூட கேட்கல. ஏன்னா அது வந்து ஜென்யூன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அந்த சீரியல் நம்பர் தான் ஜஸ்ட் செக் பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டாக வந்தோடனே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கலாம். பட் அந்த வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினா டெலிவரி ஆளே வருவாங்க, அவங்களே பிரித்து காமிப்பாங்க. பட் அவங்க பிரித்து காமிக்கும் போதும் உங்கள் சேஃப்டிக்காக நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ தட் எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினா அவங்களே பிரித்து காமிச்சு எதாவது பிரச்சனைனா அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம கையில் ப்ராடக்டே கொடுக்கல, பிரித்து காமிச்சு அதில் ஐஃபோன் தான் இருக்குது அப்படின்னோடனே தான் நம்ம கையில் கொடுப்பாங்க. ஸோ ஏர்பாட்ஸ் அப்படிலாம் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. iOS 16 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரிஜினல் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபீச்சர் வந்துச்சு. ஸோ போட்டோன்னே அது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னா இல்லைன்னு அதுவே சொல்லும். ஓகே, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12க்கு வந்து 3 போட்டு டேஷ் போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 39,990 ருபீஸ்க்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. 40,000 ருபீஸ்க்கு 64 GB ஐஃபோன் 12 வந்து வேற லெவல் டீல்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஐஃபோன் பார்க்குறீங்கன்னா ஐஃபோன் 11 கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஐஃபோன் 12க்கு ஸ்ட்ரெச் பண்ண முடிஞ்சால் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இல்லை என்னால் சுத்தமாக காசே இல்லைனா மட்டும் ஐஃபோன் 11 வாங்குங்க. ஏன்னா ஐஃபோன் 12 வந்து எல்சிடி டிஸ்பிளே கிடையாது, OLED டிஸ்பிளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5G கனெக்ஷன் இருக்குது. ஸோ 5G வந்துச்சுன்னா இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு இல்லை 1.5 இயர்ஸ் கழிச்சு 5G வந்துச்சு, நீங்கள் டாப் 5 சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். OLED வந்து ரொம்ப பெரிய சேஞ்சுன்னே சொல்லுவேன் எல்சிடிலேருந்து. ஸோ பேட்டரி வைஸும் நல்லாவே நிற்கும் ஐஃபோன் 12. நீங்கள் வந்து ஐஃபோன் 12 அண்ட் அபோவ் மாடல்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். பட்ஜெட் ரொம்ப இது எனக்கு ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா மட்டும் ஐஃபோன் 11 போங்க. பட் 29K 30K ஐஃபோன் 11ம் நல்ல டீல்னே சொல்லலாம். ஒரு என்ட்ரி லெவலில் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னா இந்த மாதிரி ஃபுல் டிஸ்பிளே ஐஃபோன் தான் வாங்கணும். அதுக்கு ஐஃபோன் 11 ஒரு நல்ல பைனே சொல்லலாம். கேமரா வீடியோக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பட்ஜெட்டில். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா விச் ஐஃபோன் டு பை இன் 2022 ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வேணால் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக ஒரே ஒரு இது மட்டும் பேசிட்டு போயிடலாம். ஸோ அமேசானில் எது வாங்குறீங்கனாலும் நான் கீழே வந்து என்னோட அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ என்னோட லிங்க் மூலமாக போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது, பட் எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஸோ அது மூலமாக நான் வேறு நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பலாம் கிடைக்காதுங்க, ஒரு 1% 2% கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எதாவது அமேசானில் வாங்குறீங்கன்னா முக்கியமாக இந்த ஐபேடு, லேப்டாப், மேக்புக்லாம் வாங்குறீங்க, இல்லை டிவி, எந்த பொருள் வேணாலும் வாங்க, கிச்சன் ஐட்டம்ஸ் எது வாங்கினாலும் என்னோட அஃபிலியேட் லிங்க் மூலமாக போங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் அமேசான் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 1 ரூபி கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. நீங்கள் நார்மலாக வாங்குகிற அமேசானில் வாங்குகிற காசே தான் உங்களுக்கு இப்போ காமிக்கும். பட் என்னோட லிங்க் மூலமாக போகிறதுனால மேபி எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடையாது. இப்போ நீங்கள் ஐஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒன்றுமே வராது. ஸோ மேபி எனக்கு வந்து சம் கமிஷன்ஸ் கிடைக்கும், அந்த ஐட்டமுக்கு எலிஜிபிளாக இருந்தால். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் என் லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன ஐஃபோன் ஒர்க்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வருதுன்னு. அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ நிறைய பேர் வந்து இந்த கேஷ்பேக் எப்படி வந்து டிஸ்கவுண்ட் வந்து வர வைக்கிறது அப்படின்னு கேட்டுனே இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் தான். நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணி நார்மலாக வாங்கும் போது உங்களுக்கு காமிக்க போகிற ப்ரைஸே வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் காமிக்கும். 50,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 13 SBI கார்டு யூஸ் பண்ணி அமேசானில் வாங்குறீங்கன்னா 1500 ருபீஸ் கேஷ்பேக் அவங்க தராங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்க போகிற பே பண்ணுற ப்ரைஸே வந்து 48,500. நீங்கள் எலிஜிபிளான அந்த SBI கார்டை மட்டும் யூஸ் பண்ணி பேமெண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வருமோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 மைனஸ் ஆகி தான் வருமே. நீங்கள் அந்த கார்டு டீட்டெயில் என்ட்ரு ஆனோன்னே உங்களுக்கு வந்து 50லேருந்து 1500 மைனஸ் ஆகி 48,500 தான் வரும். இதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் போய் எங்கேயும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து கேஷ்பேக் எப்படி அவைல் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த எலிஜிபிள் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துடும். இல்லை ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு மட்டும் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் வரும். அந்த 8% வந்து இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் ஆகிடும். அது இல்லாமல் ஒரு 5% அப்படின்னு சொல்கிறாங்களே,
அது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வரும். அது வந்து அன்லிமிட்டட் இது 50,000க்கு 2,500 rupees வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். அந்த 8%க்கு எவ்வளோ லிமிட் அப்படின்றது தெரியல. அந்த டீட்டெயில்ஸ் வந்து சேல் அன்னைக்கு தான் ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தெரிஞ்சால் நான் மேலும் வீடியோ போடுறேன். சேல் அன்னைக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். see you in a நியூ வீடியோ. மறக்காமல் அந்த அமேசான் லிங்க் யூஸ் பண்ணி வாங்க.